Hello, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்சாப். ஸோ ஐ ஹோப் இப்போ வரைக்கும் நம்ம நிறைய தமிழ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங் தோஸ் வீடியோஸ் அண்ட் உங்களோட என்ன கருத்து உண்டோ, உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாக்க நீங்கள் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் ஃபார் as பாசிபிள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ அன்பு காட்டுறீங்களோ அவ்வளோ நம்ம இந்த தமிழ் வீடியோ இந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம அவ்வளோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அண்ட் உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது புரியல இல்லைனாக்கா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாக்கா நீங்கள் நிச்சயமாக வீடியோவில் மேலே பாருங்கள், ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பரில் நீங்கள் எங்களை டெஃபினட்டாக ரீச் அவுட் பண்ணலாம். ஆஸ் ஃபார் as பாசிபிள் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வரைக்கும் நீங்கள் குவான்சாப்பை டவுன்லோட் பண்ணலனாக்கா டெஃபினட்டாக குவான்சாப்பை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் டூல்ஸ் இருக்குது, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் 25 ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. ஆஸ் சூன் ஆஸ் யூ டவுன்லோட் குவான்சாப் உங்களுக்கு 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ 25 ஃப்ரீ டூல்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ்லாம் பார்க்கணும், உங்களுக்கு நிறைய ஏதாவது கற்றுக்கணுன்னாக்க உங்களுக்காக தமிழில் வீடியோஸ் இருக்குது. இதுதான் குவான்சாப்போட ஹோம் பேஜ். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் லேர்ன் செக்ஷன் இருக்குது. இந்த லேர்ன் செக்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் வீடியோ லைப்ரரி இருக்குது, வீடியோ லைப்ரரிக்கு போங்க. இங்கே பாருங்கள் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஸ்பீக்கர். ஓகே, இப்போது உங்களுக்கு தமிழில் பார்க்கணுன்னாக்கா இங்கே பாருங்கள் தமிழ் இருக்குது. ஓகே, ஸோ தமிழ் வீடியோஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் தமிழில் எல்லா வீடியோஸையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 35-40 வீடியோஸ் இருக்குது. இதில் குவான்சாப்போட எல்லா டூல்ஸையும் நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டூல்ஸோ அதெல்லாம் ஆல்மோஸ்ட் கவர்டாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து குவான்சாப்போட ஒரு ப்ரோப்ரைட்டரி டூலை பற்றி நம்ம பேசுவோம், விச் இஸ் ஆர்டர் புக் டேட்டா. ஓகே, ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம லைவ் ட்ரேடிங் நம்ம பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுவோம். இப்போது ஓகே, லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா இல்லையா, ஏன்னா நிறைய பேரோட கொஸ்டின் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லேகிங் டேட்டாண்டு, பட் இது வந்து வித்தவுட் அ சிங்கிள் செகண்ட் டிலே உங்களுக்கு லைவ் டேட்டா ஃப்ரம் என்எஸ்சி வருது. ஓகே, திஸ் இஸ் இப்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நிறைய ஸ்டாக்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஓகே, ஒரு லிமிட் ஆர்டர்ஸ் தெரியும். ஓகே, இப்போது ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுங்க, 50 ரூபாய்க்கு 10 குவான்டிட்டி வேணும், 20 ரூபாய்க்கு நான் 10 குவான்டிட்டி விற்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு லிமிட் ஆர்டர்ஸ் நிறைய தெரியும், 10-20 லிமிட் ஆர்டர்ஸ் தெரியும். பட் என்ன ப்ராப்ளம்னா அந்த லிமிட் ஆர்டர்ஸ் வந்து எப்போ வேணால் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகே, பட் வாட் அபவுட் த குவான்டிட்டிஸ் விச் ஆர் எக்ஸிக்யூட்டட் அட் மார்க்கெட் ப்ரைஸ்? ஓகே, லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ப்ரைஸில் குவான்டிட்டிஸ் எக்ஸிக்யூட் ஆகுது, அது ஜாஸ்தி இம்பார்ட்டண்ட்டா இல்லைனா லிமிட் ஆர்டர்ஸ் ஜாஸ்தி இம்பார்ட்டண்ட்டா? இஃப் ஐ ஆஸ்க் யூ, வாட் வில் பி யுவர் ஆன்சர்? ஸோ டெஃபினெட்லி ஃபார் மீ மார்க்கெட் ஆர்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். இப்போது திடீர்னு என் கையில் ஒரு 100 கோடி இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி இருக்குது என் கையில். அண்ட் திடீர்னு மத்தியானம் 12 மணிக்கு நான் வந்து 100 கோடியை பேங்க் நிஃப்டியில் பம்ப் பண்ணேன்னா பேங்க் நிஃப்டி பறக்குமா பறக்காதா? த ஆன்சர் இஸ் டெஃபினெட்லி எஸ். பட் ஹவு வில் யூ நோ பேங்க் நிஃப்டி எதனால மேலே போச்சு? when you see ஓகே இவ்வளோ பணம் மார்க்கெட்டில் வந்திருக்கு, இவ்வளோ குவான்டிட்டிஸ் லைவ் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஒரு லைவ் டேட்டா லைவ் மார்க்கெட்டில். ஓகே, லைக் எக்ஸாக்ட்லி இப்போ 12 மணிக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் பை ஆகுது, எவ்வளோ குவான்டிட்டிஸ் செல் ஆகுது, 12 அடிச்சு 1 நிமிஷத்தில் எவ்வளோ குவான்டிட்டிஸ் பை ஆகுது, எவ்வளோ குவான்டிட்டிஸ் செல் ஆகுது, இது உங்களுக்கு தெரிஞ்சதுனாக்க will it be helpful or not? The answer is definitely yes, it will be helpful. Correct. ஸோ இது வந்து எங்கே யூஸ் ஆகும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, யூ கேன் யூஸ் இட் ஃபார் இண்டெக்ஸ், யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஸ்டாக்ஸ், எதில் வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட் கெட் இன் டு தட் டூல் அண்ட் லெட் சி ஹவு இட் ஒர்க்ஸ். ஓகே, கிவ் மீ a செகண்ட். ஸோ இங்கே பாருங்கள் அனலைஸ் ஆப்ஷன் இருக்குது மேலே. ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் திஸ் அனலைஸ். இங்கே பாருங்கள் சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேட். ஓகே, ஸோ நான் சார்ட் ஆர்டர் அண்ட் ட்ரேட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள் பேங்க் நிஃப்டியோட 1 minute டைம் ஃப்ரேம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பேசிக்கலி வி வில் சி திஸ் ஆன் அ 1 minute டைம் ஃப்ரேம், பிகாஸ் நம்மளுக்கு வந்து மினிட் பை மினிட் எவ்வளோ குவான்டிட்டிஸ் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆகுது அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கிவ் மீ a செகண்ட். இப்போ பாருங்க மேலே பாருங்க இண்டிகேட்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் திஸ் இண்டிகேட்டர். ஓகே, அண்ட் இங்கே டைப் பண்ணோம் இனிஷியேட்டட். ஓகே, INITI. ஓகே, இங்கே பாருங்க Q ஆர்டர் புக் பையர் இனிஷியேட்டட் குவான்டிட்டி 2வது நம்பரில் இதை நான் பிளாட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் Q ஆர்டர் புக் செல்லர் இனிஷியேட்டட் குவான்டிட்டி இருக்குது, இதையும் நான் பிளாட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இது ரெண்டும் செப்பரேட்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து செட்டிங்ஸில் போய்
பையருக்கு நம்ம என்ன கலர் கொடுப்போம், பச்சை கலர் கொடுப்போம். ஓகே, இது வந்து ஆல்ரெடி பச்சையா இருக்கு, லெட் இட் பி. இங்க பாருங்க ஹிஸ்டோகிராம் இருக்கு. ஓகே, ஐ அம் ஜஸ்ட் கிளிக்கிங் ஆன் திஸ் அண்ட் ஐ அம் சேஞ்சிங் இட் டு லைன். ஓகே, அண்ட் இங்க பாருங்க அடுத்தாப்புல செல்லருக்கு நம்ம என்ன கலர் கொடுப்போம், யூசுவலி சிவப்பு கலர். கரெக்டா? ஸோ இதை நான் எடுத்து இங்கே சிவப்பு கலர் போடுறேன் அண்ட் இந்த ஹிஸ்டோகிராமை வந்து நம்ம லைனாக வச்சுப்போம். ஓகே, இப்போ இது ரெண்டும் செப்பரேட்டாக இருக்கு. கரெக்டா? ஸோ லெட்ஸ் மர்ஜ் திஸ் டுகெதர் ஸோ தட் நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, இங்கே பாருங்க இதில் கிளிக் பண்ணும், மூவ் டு எக்ஸிஸ்டிங் பேன் அபவ். ரெண்டும் மர்ஜ் ஆயிடுச்சா? பையரோட குவான்டிட்டி செல்லரோட குவான்டிட்டி பேக் டு பேக் நம்மளுக்கு தெரியுது. இப்போ இங்கே பாருங்க இந்த ஸ்கேல்ஸ் பாருங்க லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஸ்கேல்ஸ் வந்து மர்ஜ்டா இல்லை ரெண்டும். ஓகே, ஸோ தட் கேன் கிரியேட் அ பிட் ஆஃப் இம்பேலன்சஸ். ஸோ இந்த ஸ்கேல்ஸையும் நம்ம மர்ஜ் பண்ணிட்டுருவோம். ஓகே, இந்த 3 டாட்ல கிளிக் பண்ணுங்க. இங்கே பாருங்க பின் டு ஸ்கேல் நவ் பி எழுதியிருக்கு. ஓகே, ஸோ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ, கிளிக் ஆன் திஸ் அண்ட் ஜஸ்ட் டூ இட் பின் டு ஸ்கேல் ஏ. ஸோ இங்கே பாருங்க இப்போ ஸ்கேல்ஸ் மர்ஜ் ஆயிடுச்சு. இது ஒரு ஆர்கனைஸ்ட் மேனரில் நம்மளோட சார்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இட் இஸ் ரெடி டு ட்ரேட் நவ். ஓகே, ஸோ இதை எப்படி ட்ரேட் பண்ணணும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா there are basically 3 rules I would say. ஓகே, 3 ரூல் இருக்கு. ஓகே, give me a second. என்ன ரூல்ஸ்னு நான் இங்கே எழுதிடுறேன் so that it will be convenient for you. ஓகே, சார்ட்லேயே நான் எழுதுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் இஸ் we have to find a consolidation. ஓகே, ஒரு என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசம், கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் அட்ஜஸ்ட். கன்சோலிடேஷன். ஓகே, கன்சோலிடேஷன் எவ்வளோ வேணும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா எவ்வளோ ஜாஸ்தி கன்சோலிடேஷன் இருக்குமோ அவ்வளோ நல்லது. பட் மினிமம் சே ஒரு 40 to 45 மினிட்ஸோட கன்சோலிடேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி குட் ஐ வுட் சே. ஓகே, 40 to 45 மினிட்ஸ் கன்சோலிடேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி குட். அண்ட் தென் கன்சோலிடேஷனுக்கு அப்புறம் we have to wait either for a breakout or breakdown. Okay, breakout or breakdown நம்ம வெயிட் பண்ணுவோம். and then breakout or breakdown ஆச்சு எந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்கறதோ பிரேக் டவுன் கொடுக்கறதோ அந்த கேண்டலோட குவான்டிட்டி என்னதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த ரூல்ஸ் கிளியர் ஆயிருக்கும். நவ் லெட்ஸ் கோ அண்ட் செக் திஸ் ப்ராக்டிக்கலி. ஓகே, இப்போ இன்னித்து லைவ் மார்க்கெட்டையே நம்ம பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்க இது இன்னித்து மார்க்கெட் பேங்க் நிஃப்டியோடது. ஓகே, ஸோ லெட் மீ செக். இங்கே பாருங்க இங்கே ஒரு கன்சோலிடேஷன் ஏரியா எனக்கு தெரியுது. கேன் யூ see this? ஓகே, ஐ எம் மார்க்கிங் கன்சோலிடேஷன் ரேஞ்ச். ஓகே, இங்கே பாருங்க. ஓகே, இது வந்து ஒரு ரேஞ்ச் மார்க் ஆயிருக்கு. ஓகே, ஐ ஹோப் யூ கேன் see. கரெக்ட், இங்கே வந்து ஒரு கன்சோலிடேஷன் ஆயிருக்கு மார்க்கெட். அதுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க எந்த கேண்டல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு? லெட் மீ சே திஸ் கேண்டல். கரெக்ட், லெட் மீ மேக்ஸிமைஸ் இட். ஓகே, இந்த கேண்டல் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கரெக்டா? சாரி, இந்த கேண்டல். ஓகே, திஸ் கேண்டல் ஹேஸ் given me the breakout. I hope you can see the chart. கரெக்ட், இந்த கேண்டல் இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எத்தனை மணிக்கு? இன்னைக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து இப்போ 3 மணி ஆகுது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது. இது வந்து 1 மணி, கிட்டத்தட்ட 1:11 இது பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கேன் யூ see? இப்போ நான் இதை ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே எனக்கு பிரேக் அவுட் வந்திருக்கு. கேன் யூ see the quantity here? ஆர்டர் புக்கில் இங்கே பாருங்க 300,975 பையர், 1815 செல்லர். ஸோ கிளியர் கட் ஐ கேன் see buyers are double as compared to sellers. correct, breakout கிடைச்சிருக்கு plus buyers are double as compared to sellers. so live market you could have traded this. okay, that's what I'm saying. live market you could have traded this. இப்போ எப்படி ட்ரேட் ஆயிருக்கும்னாக்க எவ்வளோ பாயிண்ட் நம்மளுக்கு சம்பாதிச்சிருக்கலாம்னாக்க இங்கே பாருங்க ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இது வரைக்கும் ஈஸியாக இது எந்த லெவல் 52,000 you can say 450லேருந்து 52,006 ஆல்மோஸ்ட் 200-250 பாயிண்ட்ஸ் எனக்கு ஈஸியாக பேங்க் நிஃப்டியில் ஸ்கேல்ப் பண்ண கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்பீங்க எனக்கு எப்படி தெரியும் 200 பாயிண்ட் தான் டார்கெட்டு இல்லை எனக்கு 300 பாயிண்ட் தான் டார்கெட். ஸோ யுவர் டார்கெட் வில் ஆல்வேஸ் பி பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்டாப் லாஸ். இங்கே என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன இருக்கும்? இமீடியட் ஸ்விங் லோ வில் பி மை ஸ்டாப் லாஸ். ஸோ திஸ் இஸ் த இமீடியட் ஸ்விங் லோ ஃபார் மீ. ஸோ சம்வேர் அரௌண்ட் 52,000 you can say 400 ஒரு 50 பாயிண்ட் எனக்கு கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் தெரியுது. 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னா 1:1 இல்லைன்னா 1.5:1 ஓட டார்கெட் நம்ம யூஸ்வலி எடுப்போம். பிகாஸ் ஸ்கேல்பிங்ல நம்ம 2:1 டார்கெட் யூஸ்வலி எடுக்க மாட்டோம். பட் இங்கே நீங்கள் 2:1 எடுத்துருந்தாங்க கூட ஈஸியாக டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். கரெக்ட், ஸோ திஸ் வாஸ் அ குட் ஸ்கேல்பிங் ட்ரேட் ஐ வுட் சே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ அடுத்தாப்புல
let us check it in the live market. Okay, இப்போ live market நடக்கிறது. Live marketல we are plotting the range. Okay, let's check. இங்க பாருங்க, இது ஒரு லெவல். இப்போ மார்க்கெட் எப்படியும் முடிய போகுது. ஸோ இங்க பாருங்க, அடுத்தாப்புல இது ஒரு லெவல். Okay, this is the resistance and this is the support. Okay, so live market la I have marked these levels on in live market, you can see. So ipo video mudikkiradhukku munadi we won't be getting a breakout or a breakdown. If this level breaks before I end this video, you are lucky enough to witness this in the live market, or else you can back test this later. Okay, so நான் வந்து இப்போ ஒரு consolidation mark பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 1:30 ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ 3 மணி. ஓகே, ஸோ இங்கே இப்போ பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ வந்ததுனாக்க, இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ வந்துருச்சுனாக்க, we can go and plan a trade in the live market itself. Correct? நம்ம live marketல அந்த குவான்டிட்டியை செக் பண்ணலாம், and then we can accordingly go and plan a trade. So I hope எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் कि இந்த டேட்டா எவ்வளோ இஃபெக்டிவ். அண்ட் டாக்கிங் அபவுட் திஸ் டேட்டா, இந்த டேட்டா வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் டேட்டா இஸ் அவைலபிள் ஒன்லி வித் குவான்ட்ஸாப். ஓகே, இது வந்து குவான்ட்ஸாப் ரொம்ப ஹெவியாக பே பண்ணுறது ஃபார் கெட்டிங் திஸ் டேட்டா. ஓகே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னாக்கா யூ கேன் பேக் டெஸ்ட் ஆன் திஸ். இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் வீடியோ லைப்ரரியில் போய் செக் அவுட் பண்ணலாம். இந்த டூலை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒன்றும் ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ we didn't get. அண்ட் யூஸ்வலி இப்போ 3 மணிக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ட்ரேட் கிடைச்சா கூட, being an intraday setup, I won't initiate any trade post 3 PM. Correct? Being an intraday trade, I usually won't initiate. So intraday trades வந்து நம்ம usually second halfல close பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ கடைசி அரை மணி நேரத்தில் நான் usually trade எடுக்க மாட்டேன். I can see this level might break, but still இது வந்து இப்போ 3 மணி ஆயாச்சு. So we won't take a trade. ஓகே, ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும். இதை எப்படி ட்ரேட் பண்ணோண்டு. வி ஆர் சப்போஸ் டு பிளான் அ கன்சோலிடேஷன் ரேஞ்ச் அண்ட் தென் வெயிட் ஃபார் அ பிரேக் அவுட் ஆர் அ பிரேக் டவுன். இஃப் யூ ஆர் கெட்டிங் அ பிரேக் அவுட், யூ கேன் கோ அண்ட் பிளான் அ ட்ரேட். இஃப் யூ ஆர் கெட்டிங் அ பிரேக் டவுன், யூ கேன் கோ அண்ட் பிளான் அ ட்ரேட். கரெக்ட்? ஸோ ஹிஸ்டாரிக்கலி இன்னும் ஏதாவது நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இருக்கா நம்ம பார்ப்போம். ஓகே, லெட் அஸ் கோ அண்ட் செக் அவுட் இஃப் தெர் இஸ் எனி எக்ஸாம்பிள். ஹிஸ்டாரிக்கலி நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடச்சிருக்குன்னா we can go and செக் அவுட். இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு நல்ல கன்சோலிடேஷனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிரேக் டவுன் கிடச்சிருக்கு. ஓகே, ஈவன் ஹியர் த ஆர்டர் புக் வுட் ஹேவ் சப்போர்ட்டட் மீ. கரெக்ட்? ஸோ இங்கேயும் நான் ஒரு ட்ரேட் பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ 1 மினிட் சார்ட் நீங்கள் பிளாட் பண்ணீங்கன்னாக்கா யூஸ்வலி உங்களுக்கு வந்து இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ பியூட்டிஃபுல் கன்சோலிடேஷன் ஆயிருக்கு. ஓகே, லெட் அஸ் செக் திஸ் அவுட். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ட்ரேட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று கிடச்சா கூட இட் இஸ் மோர் தேன் இனஃப். கரெக்ட்? இங்கே பாருங்க, லெட் மீ மார்க் திஸ் லெவல். ஓகே, இதை நான் சரியாக மார்க் பண்ணல. யூ கேன் லேட்டர் ஆன் யூ கேன் அட்ஜஸ்ட் திஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதான் ஒரு கன்சோலிடேஷன் ரேஞ்ச். ஓகே, இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஐ காட் இட் ஃப்ரம் திஸ் கேண்டில். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் எனக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இங்கே பாருங்கள், குவான்டிட்டி பாருங்கள் 13,665 அண்ட் சி த செல்லர்ஸ் 1,095. Buyers are 13 times aggressive as compared to sellers. I can clearly see that. So this was a definite trade for me. Correct? இப்போ நான் இங்கே கூட ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன்னாக்க, let us go and check. ஓகே, இந்த கேண்டலோட க்ளோசிங்கில் கூட நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன்னாக்க, இங்கே பாருங்க. ஓகே, இங்கே நான் இதை மார்க் பண்ணுறேன். அண்ட் தென் ஆல்மோஸ்ட் வீ கேன் சே ஒரு 300 பாயிண்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. ஓகே, we are easily getting almost 300 points, we can say 300-350 points நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த டூல் எப்படி உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் கேட்டிங்கனாக்கா, based on breakout or breakdown, you just have to look at the quantities. இந்த குவான்டிட்டிஸ் வந்து ரொம்ப லைவ் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆகிற குவான்டிட்டிஸ், இது வந்து லிமிட் ஆர்டர்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டிஸோட பேசிஸில் நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே, 1 மினிட் செட்டப்பில். அண்ட் இதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நம்ம கிட்டத்தட்ட 5-6 எக்ஸாம்பிள்ஸ்க்கு மேலே கவர் பண்ணியிருக்கோம். எவ்ரி திங் யூல் கெட் இட் இன் த வீடியோ லைப்ரரி அண்டர் தமிழ் செக்ஷன். ஓகே, ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். நன்றி.